நம்ம நேத்தோட எபிசோட்ல இந்த டப்பிளை பற்றி நம்ம வந்து படிச்சிருக்கோம். அதில் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்குது. இந்த கவுண்ட் அண்ட் இண்டெக்ஸ் தான் இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து இந்த மியூட்டபிள்லாம் நம்ம வந்து பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி நான் படிச்சிருக்கோம். எல்லாருமே நீங்கள் வந்து நோட் பண்ணி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை நான் நினைக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல அதை பற்றிலாம் பேசுறீங்க. தட் இஸ் ரியலி கிரேட். அதே மாதிரி இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் அவர் கோல் இஸ் டு மேக் ஏஐ சிம்பிளிஃபைட். அது எவ்வளோ சிம்பிளாக ஸ்க்ராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் சொல்லி கொடுக்குறதா எங்களுடைய பிளான். என்னுடைய பிளான் கொஜான் ஆகிய என்னுடைய பிளான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரியுது அப்படின்றத என்னுடைய அசம்ஷன். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு இப்போ லைக் போட வேண்டாம். இந்த ஃபுல் எபிசோட பார்த்துட்டு உங்களுக்கு உண்மையாகவே வேல்யூ கிரியேட் ஆச்சுன்னா தென் ஐ வுட் டிசர்வ் லைக். அப்போனா தான் எனக்கு ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து போடுங்க. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் எபிசோட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கான்செப்ட்ஸ்லாம் இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய கான்செப்ட் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு சேலஞ்சிங்கான கான்செப்ட் தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். அதில் என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் பக்கிள் அப் அண்ட் பி ரெடி, லெட்ஸ் லேர்ன். நம்ம இந்த 4 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் பைத்தன் தான் படிச்சுட்டு இருக்கோம். அதில் லாஸ்ட் 3 எபிசோட்ஸ்ல நம்ம லிஸ்ட் முடிச்சாச்சு, செட்ஸ் முடிச்சாச்சு, டபிள்ஸ் முடிச்சாச்சு, இதனோட ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஒன்றும் பார்க்காத ஒரு லாஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் டிக்ஷனரி. இது வந்து கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் கான்செப்ட் தான் நம்ம வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்லி தர போறேன். ஸோ ஜஸ்ட் பக்கிள் அப் அண்ட் பி ரெடி. இப்போ 4th ஒன் இது வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஷனரிஸ். இந்த டிக்ஷனரி டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்வேஸ் we will call it as it is a key value pair. இது வந்து நான் ஜாவா கோர்ஸ் படிக்கும் போது பேக் இன் 2016-17 ஆமாம் அந்த டைமில் பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கும். என்ன கீ வேல்யூ பேர்னு சொல்கிறாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது டிக்ஷனரின்னு சொன்னால் கீ வேல்யூ, ஜாவாலையும் கீ வேல்யூ பேர் கான்செப்டில் இருக்குது. இது சொன்னாவே எனக்கு பயங்கரமாக பயம் வரும். ஏன்னா இது எனக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாபிக். பட் இப்போ அது காம்ப்ளெக்ஸாக இல்லையான்றது இந்த பர்டிகுலர் டீச்சிங்கில் உங்களுக்கு புரிய வந்துடும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து கீ வேல்யூ சார் காலன் வச்சு காலன் வச்சுட்டீங்க எல்லாமே கீ வேல்யூ ஹைஃபன் தானே போடுவாங்க. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நான் சொல்லித்தரேன். இப்போது இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வாங்குறது, ஐட்டம்ஸ் டு கார்ட் எல்லாமே வாங்குறோம். பட் நான் இங்கே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலை. ஆப்பிள் வாங்குறீங்க, ஆரஞ்சு வாங்குறீங்க, எவ்வளோ கிலோ வாங்குறீங்க அப்படின்றது உங்கள் அம்மா கண்டிப்பாக சொல்லுவாங்கள்ல. இல்லாட்டினா நீங்களே போய் வாங்க போகிறீங்கன்னா நான் 1 kg எடுக்கணுமா 2 kg எடுக்கணுமா அப்படின்ட்டு. அப்போ ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனுக்கு எவ்வளோ கேஜி பொருள் வாங்கணும், 1 kg 10 kgன்றது அசோசியேட் ஆகிருக்கு மோஸ்ட் ஆஃப் த திங்கில். நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா இந்த கலர் ஷர்ட்டு 2 வாங்கிக்கோ, இந்த கலர் ஷர்ட்டு 4 வாங்கிக்கோ, அந்த மாதிரி. இல்லாட்டினா ஷர்ட் 4 பேண்ட் 3, இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணி போவோம். கரெக்டாக ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனுக்கு எவ்வளோ நம்பர்ன்றது அசோசியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு 2 டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணணும் ஒரே பர்டிகுலர் என்ட்ரியில். புரியல சார், என்ன சார் புரியல, கவலைப்படாதீங்க. இப்போ வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து வேல்யூஸ்லாம் ஒரே டிமென்ஷனில் வாங்கிட்டு இருந்தீங்க, ஐதர் ரோஸ் ஆர் காலம்ஸ். கரெக்ட். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எம்டி டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் அந்த டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம். எம்டி டிக்ஷனரி ஓகே, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் வச்சு நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி வேல்யூஸை வாங்குறது. இந்த மாதிரி கான்செப்ட் நம்ம இது வரைக்கும் பார்க்கல, பட் கொஞ்சம் புதுசாக இருக்குது, நம்ம வந்து கற்றுக்கலாம். இது வந்து மியூட்டபிள்ன்றாங்க. ஓகே, கான்ட் கண்டென்ட் டூப்ளிகேட் கீஸ் பட் கேன் கண்டென்ட் டூப்ளிகேட் வேல்யூஸ்னு போட்டிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் இருக்குது, ஃபைன். நம்ம திருப்பியும் இருந்தாலும் நம்ம ப்ராக்டிக்கலாகவே வந்து போய் கற்றுக்கலாம். இப்போ எம்டி டிக்ஷனரியை கிரியேட் பண்ணுறது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இது வந்து எம்டி கார்ட் நம்பர் 4ன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? இங்கே நெக்ஸ்ட் செல்லில் எம்டி கார்ட் நம்பர் 4 அப்படின்றதே நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த பர்டிகுலர் லைனில் ரைட் சைட் வேல்யூஸ் லெஃப்ட் சைடில் போய் ஸ்டோர் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? எம்டி இது வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ இதனோட டைப் உங்களுக்கு தெரியும்னா டைப்புன்னு போட்டு ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ், சாரி இந்த கர்லி பிரேஸா பராந்தசிஸ், சாரி கேட்டால் இது டிக்ஷனரி அப்படின்ற மாதிரி சொல்லி டைப் ஆஃப் திஸ் பர்டிகுலர் வேரியபிள் இஸ் டிக்ஷனரிக்குள்ளே தான் நீங்கள் வந்து வேல்யூஸை வாங்கியிருக்கீங்க அப்படின்றது சொல்லிடுச்சு. ஓகே, இப்போ நான் எப்படி எம்டி டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறது தெரியும். இப்போ நான் எப்படி டிக்ஷனரிக்குள்ளே வேல்யூஸை வாங்கணும், அதே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்குள்ளே எப்பயுமே மல்டிபிள் வேல்யூஸை வாங்கிக்கலாம். கரெக்டாக? அப்போது ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ நீங்கள் வந்து ஒரு கமா கொடுக்குறேன். இங்கே வந்து நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 89, 98, 89, 98 இதெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்னு வச்சுக்கலாம். இதில் ஸ்டூடெண்ட்டோட மார்க்னா அவ்வளோதான். ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்னு நீங்கள் இப்போ இதை ஸ்டோர் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் இது வந்து என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே வருது, டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்னு போட்டிங்கன்னா திஸ் இஸ் கம்மிங் இன் செட்டு. கரெக்டாக? செட்டில் தான் நம்ம இந்த பர்டிகுலர் கர்லி பிரேஸை பார்த்துருக்கோம், அதே தான் நம்ம போட போகிறோம். பட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த மார்க்கு எந்த பர்டிகுலர் சப்ஜெக்டோடது அப்படின்றத நான் இங்கேயே டிஃபைன் பண்ணிட்டேன்னா காலன் வச்சு இப்போ இந்த பர்டிகுலர் மார்க் வந்து மேக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் உள்ளர இவ்வளோ 89 வாங்கியிருக்கீங்க ஃபஸ்ட் வேல்யூ.
இந்த 98 அப்படின்றது காலன் வச்சு இது வந்து உங்களுடைய இங்கிலீஷ் சப்ஜெக்டில் வாங்கியிருக்கீங்க. ஓகேவா? அடுத்துக்காமா இந்த 98ன்றது மேபி இன்னொரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் என்னென்னா மேபி சயின்ஸ்ன்ற சப்ஜெக்டில் 98 வந்து வாங்கியிருக்கீங்க. இப்போது இப்படி நான் ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன், இப்படி நான் வந்து வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ இதனுடைய டைப் என்னென்னு கேட்டிங்கன்னா டிக்ஷனரிஸ். இப்போ சொல்லுங்கள், நான் ஒரு கமாக்கு முன்னாடி எடுத்துக்கிறது இது ஒரு வேல்யூ, அப்போது நான் 2 இன்ஃபர்மேஷன் வாங்குறேன். அப்போது இதுக்கு பேர் தான் 2 dimensional அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். பிகாஸ் ஒரு காலமில் மட்டும் இல்லை, நாளைக்கு வந்து நான் மல்டிபிள் காலம்ஸில் வந்து ரோஸ் அண்ட் காலம் ஃபார்மேட்டில் நான் டேட்டா வந்து வாங்க போகிறேன். பட் ஸ்டில் நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸாக இங்கே எழுதலை, இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். பட் இட்ஸ் ஓகே. இப்போது இந்த பர்டிகுலர் ரைட் சைடு இருக்குது இல்லையா, அந்த ரைட் சைடில் இருக்கிறத நான் வந்து வேல்யூ அப்படின்னு சொல்லுவேன். இந்த வேல்யூக்கு நான் ஒரு கீயை வந்து அசோசியேட் பண்ணிக்கிறேன். இது டெக்னிக்கலாக, அதனால தான் கீ கால் அண்ட் வேல்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ இப்போ எல்லாருமே என்னைய பாருங்கள், கர்லி பிரேசஸ்குள்ளே போட்டு ஒரே இன்ஃபர்மேஷன் 89, 90 ஆர் ஆப்பிள் ஆரஞ்சு அந்த மாதிரி போட்டு கமாவும் ஒரே பர்டிகுலர் டேட்டா ஒரே லைனில் அப்படியே வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் செட்டாக போய் 1 dimensional ஸ்டோர் ஆகிடும். பட் எனக்கு அப்படி வேண்டாம், ரைட் சைடில் ஒரு கீ இருக்கும். எனக்கு வந்து 50 மார்க்ஸ் மேக்ஸுக்கு வாங்கியிருக்காங்க கமா, அடுத்து வந்து இங்கிலீஷ்ன்ற சப்ஜெக்டில் 50 மார்க் வாங்கியிருக்காங்க கமா. அப்போ இந்த பர்டிகுலர் அதே மாதிரி தான். இப்போ இதே மாதிரி கான்செப்ட் எப்படி நான் இன்னும் எழுதலாம், இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதி காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் போடுறேன், ஃபஸ்ட்டு வந்து கமா போட்டுக்கிறேன். இப்படி எழுதுனா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை காலன் வச்சு 5 கிலோ வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்து வீட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டொமேட்டோ இதை வந்து 2 கிலோ சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க, அந்த ஆப்பிள் சொல்லிக்கலாம். ஆப்பிளை காலன் வச்சு 3 கிலோ வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க, இல்லாட்டினா 3.5 கிலோ வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். சரி பாருங்கள், இதே மாதிரி எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் வேல்யூஸ் வாங்கும். இப்போது இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை நான் வந்து ஈக்குவல் டு எதில் ஸ்டோர் பண்ணுறேன்னா மேபி ஐட்டம்ஸ் டு பை 4ன்னு வச்சுக்கேன். 4ன்னு வச்சு இப்போ எல்லாமே நான் ஒரு லைன் இப்படி எழுதி பிகினர்ஸ் லெவல் ரைட்டிங். இப்போ நீங்கள் எல்லாமே ஒரு லைனில் எழுத பழகிக்கணும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதிடணும். ஃபஸ்ட்டு எழுதிருந்தேன்னா மேபி உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் 1 ஷார்ட் லைனில் வந்து உங்களுக்கு எழுதுறதுக்கு நான் இந்த லெவலுக்கு வரேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா வேல்யூஸ் வராது, பிகாஸ் ரைட் சைடில் இருக்கக்கூடியது லெஃப்ட் சைடில் அசைன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், வேல்யூஸ் உங்களுக்கு வேணும்னா அந்த ஐட்டம்ஸ் டு பை ஐன்னு போட்டு டேப் பண்ணி ஓகே ஐட்டம்ஸ் டு பை 4 இதை வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இது வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ இதனுடைய டேட்டா டைப் என்னன்றது செக் பண்ணி பார்த்துக்கலாம். Control C டைப் பண்ணி போடுறேன், ஓப்பன் அண்ட் க்ளோஸ், Control V. இப்போ உங்களுக்கு டிக்ஷனரின்னு தெரிஞ்சிச்சு. சரி இப்போ இதெல்லாம் புரியுது. பட் கீ அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஆல்வேஸ் வி கால் இட் அஸ் கீ, ரைட் சைடில் இருக்கிறது வேல்யூஸ். இன்னொரு ப்ராப்பர்ட்டி, இப்போ நான் வந்து இப்படி போடலாமா? பை டிஃபால்ட் பொட்டேட்டோவே திருப்பி நான் எழுதி, பிகாஸ் ஆல்ரெடி நான் பொட்டேட்டோ வந்து லிஸ்ட்டில் எழுதிட்டேன், ஆமாம் சொல்ல. பட் திருப்பி பொட்டேட்டோ எழுதி நான் திருப்பியும் அதே மாதிரி என்ட்ரி கொடுத்தேன்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் தானே எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தா டூப்ளிகேட் எரர் த்ரோ அடிக்கல, பட் சிங்கிளாக தான் வேல்யூ எடுத்திருக்கு. இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து எழுதினவனுடைய கீயோட வேல்யூ வந்து 5, பட் இன்கேஸ் நீங்கள் வந்து 4 மாற்றிட்டீங்க அப்படின்னா அது அப்டேட் ஆகிடும். வேல்யூஸ் ஒரே கீ, பட் ஆனால் வேல்யூஸை வந்து நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா ஓகே அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். பட் அது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கீயினுடைய வேல்யூ என்ன அசோசியேட் பண்ணியிருக்கீங்களோ அது அப்டேட் ஆகிடும். ஸோ அதனால தான் இட் வில் அலவ் டூப்ளிகேட் கீஸ் எடுத்துக்கலாம். டூப்ளிகேட் கீஸ்னால் இங்கே வந்து பொட்டேட்டோன்னு எடுத்துக்கலாம். பட் லேட்டர் பின்னாடி இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அந்த பர்டிகுலர் கீக்கு அசோசியேட்டாக இருக்கீங்களோ அதனால தான் அப்டேட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. ஸோ அதனால தான் கான்செப்ட் என்னன்னா டூப்ளிகேட் கீஸை வந்து போடாதீங்க. எதுக்கு போடுறீங்க? பொட்டேட்டோ தான் இருக்குன்னா இப்போ கேர்ஃபுல்லாக வந்து போட்டுக்கோங்க. அதனால தான் நீங்கள் 4 கீஸ்னா இப்போ கீஸ் வந்து என்னென்ன போட்டிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெளிவாக மைண்டில் இருக்கணும். என்ன டூப்ளிகேட் கீ, அதனால தான் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இன் டிக்ஷனரி டோன்ட் புட் டூப்ளிகேட் கீஸ், பட் யூ கேன் கிரியேட் டூப்ளிகேட் வேல்யூஸ், விச் மீன்ஸ் நான் பொட்டேட்டோ 5 kg வாங்கிக்கலாம், டொமேட்டோ 5 kg வாங்கிக்கலாம், இதையுமே என்னால் ஆப்பிள் 5 kg வாங்கிக்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்படி போட்டால் எனக்கு பட் இப்படி கீஸ் டூப்ளிகேட்டாக போட்டால் தான் எனக்கு வந்து பிரச்சனை. பிகாஸ் 5 போட்டேன், இங்கே பார்த்தீங்கன்னா 4 அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் டோன்ட் புட் டூப்ளிகேட் கீஸ் இன்சைட் திஸ் டிக்ஷனரி, பட் யூ கேன் புட் டூப்ளிகேட் வேல்யூஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வரோம். இன்னொரு சில ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்துக்கலாம். இப்போ ஐட்டம்ஸ் டு பை வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியுமா? ஐட்டம்ஸ் டு பை 4 இதில் நான் ஃபஸ்ட்டு என்ன இண்டெக்ஸ், இந்த செகண்ட் இண்டெக்ஸை ஆக்சஸ் பண்ண முடியுமா? செகண்ட் இண்டெக்ஸ்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸ் 0th இண்டெக்ஸ் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் இதை ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 2 அப்படின்னு போடுறேன், வரல அப்படின்னா கீ எரர். பிகாஸ் இது வந்து 1 dimensional கிடையாது. 1 dimensional கரெக்டாக அந்த பர்டிகுலர் வேல்யூ எடுத்துக்கலாம். இது வந்து கீ வேல்யூன்ற கான்செப்ட் ஸ்டோர் இருக்குது. அப்போ என்னால் இது இண்டெக்ஸ் பண்ண முடியாது. இண்டெக்ஸ் பண்ண முடியாதுன்றதுனால ஆல்வேஸ் என்னால்
ஒரு ஸ்லைஸ் பண்ணுறேன், ஸ்லைஸ் என்னால் பண்ண முடியாது, அன்ஹேஷபிள் டைப் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இண்டெக்ஸிங் நாட் பாசிபிள், ஸ்லைசிங் இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். பட் இப்போ இது ஃபங்க்ஷனை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸ்லைசிங் பண்ண முடியுதா, இல்லை வேல்யூஸ் அப்டேட் பண்ண முடியுதா? இண்டெக்ஸிங் ஸ்லைசிங் பாசிபிள் இல்லை, பட் வேல்யூஸ் எதாவது அசைன் பண்ண முடியுமானா items to 4 டாட், இப்போ இதனோட ப்ராப்பர்ட்டிஸ் வரும். பட் டிக்ஷனரின்னு போட்டு டாட் டேப் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் இத்தனை இருக்குது. சரி, அப்போ பாப் இருக்குது, காப்பி இருக்குது, கிளியர் இருக்குது, கிளியர்ன்றதே இருக்குது. அப்போ நான் போட்டு பார்க்குறேன் items to by 4ன்றது டிக்ஷனரியோட டேட்டா ஸ்ட்ரக்சர். அப்போ கிளியர்ன்னு இருக்குது. அப்போ நான் கிளியர்ன்றது ஃபங்க்ஷன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போட்டு இது என்ன பண்ணுறது உள்ளே கர்சரை வச்சு பார்க்குறேன். பில்ட் இன் ஃபங்க்ஷன் ரிமூவ்ஸ் ஆல் த ஐட்டம்ஸ் ஃப்ரம் த டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, கிளிக் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்போ items to by பண்ணுறேன். இப்போ எம்டி டிக்ஷனரியாக தானே காமிக்கணும். எம்டி டிக்ஷனரியானா எப்படி காமிக்கும்? நல்ல யோசிங்க. சும்மா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் போட்டா கரெக்டு தான். ஏன்னா இன்கேஸ் இங்கே வந்து செட்டுன்னு போட்டுருந்துச்சுன்னா அது செட்டோடது. எம்டி அதனால தான் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் எம்டி டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்ணுறது, எம்டி செட்டு எப்படி இருக்கும்ன்றதை நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அப்போது இது வந்து மியூட்டபிள் தானே, ஏன்னா வேல்யூஸ் ஒன்ஸ் அசைன் டு திஸ் பர்டிகுலர் டிக்ஷனரி இட் கேன் பி சேஞ்ச் ஆர் அப்டேட்டட் எனி டைம் இன் த ஃபியூச்சர். அப்படின்னா கிளியர்ன்றதை நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் ஸ்டோராக இருக்கிறது கம்ப்ளீட்டாக டெலிட் பண்ணிட்டேன். இப்போ நான் திருப்பி இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் செல்லை நான் இப்போ திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ திருப்பி இங்கே இந்த பர்டிகுலர் செல் நம்பர் 80 வந்து இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பர்டிகுலர் கிளியர்ன்றதுக்கு பதிலாக items to by 4 டாட் டேப் பட்டன் கொடுக்குறேன். இங்கே வந்து கீஸ் அப்படின்ட்டு இருக்கு. கீஸ்னால் என்ன? ஷிஃப்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பராந்தஸ் போடுறேன். இப்போ பாருங்கள் புது கான்செப்ட் வந்து ஓகே. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பராந்தஸ் போட்டு கீஸ்ன்றது ஒரு ஃபங்க்ஷனாக ஷிஃப்ட் டேப் போடுறேன், வரல. பட் கீஸ் இப்படி போடுறேன், ஃபங்க்ஷன். ஓகே, ஃபங்க்ஷனாக அப்படி வந்து போடணும். ஃபைன். பொட்டேட்டோ இதெல்லாம் தான் கீஸ். பாருங்கள் இந்த பர்டிகுலர் items to by பொட்டேட்டோ 5 இந்த 5 நம்பர்ஸில் வரல. அழகாக கீஸ் மட்டும் எனக்கு எடுத்து கொடுனா இந்த பொட்டேட்டோ, டொமேட்டோ, ஆப்பிள் அப்படின்ற இந்த கீஸ் மட்டும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருச்சு. அப்போ ஒன்று இருக்குமே, அது என்னது? வேல்யூஸ் தானே. items to by டாட் வேல்யூஸ் எதாவது இருக்கான்னு பார்க்குறேன். items to by கீஸ்ன்னு இருக்குது, வேல்யூஸ்ன்னு இருக்குது பாருங்கள். ஃபங்க்ஷன்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஷிஃப்ட் டேப். அப்போ வேல்யூஸ் 3 வேல்யூஸ் 5 5. அப்போ கீ வேல்யூ பாருன்றது உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சரி சார், இப்போ இதெல்லாம் எங்கே ரியல் டைமில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், கொஞ்சம் இதாக ஐடியா கொடுங்கன்னா. இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் படித்தோம். என்ன படித்தோம்? பைத்தன் லைப்ரரிஸை பற்றி படித்தோம். அந்த லைப்ரரிஸில் பாண்டாஸ் அப்படின்ற ஒரு லைப்ரரி பற்றி படித்தோம். அந்த பாண்டாஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? அந்த பாண்டாஸை நம்ம ஏதாச்சும் ஒரு டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? அந்த பர்டிகுலர் பாண்டாஸ் லைப்ரரி வச்சு ஹியர் வி கேன் டூ சம்திங் கிரேட். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது இந்த பொட்டேட்டோ அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன் இல்லையா, Ctrl+C கண்ட்ரோல் items to by 4. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இப்படி இருக்குது. இப்போ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இம்போர்ட் இந்த இடத்துல பாண்டாஸ் as PD அப்படின்ற மாதிரி இதுதான் ரியல் டைமில் இப்படி தான் நம்ம வந்து போடுவோம். பாண்டாஸ் as PDன்னு போட்டேன். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல இந்த ஜூபிட்டர் நோட் இம்போர்ட் ஆகிடுச்சு. பாண்டாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேப்னு கிளிக் பண்ணுறேன். இதுக்குள்ளே ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. என்னென்னா டேட்டா ஃப்ரேம் அப்படின்ற பாண்டாஸ்ன்ற லைப்ரரிக்குள்ளே நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. குழப்பிக்காதீங்க, நான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதான் சொல்லி தருவேன். ஓகேவா? பாண்டாஸ் அப்படின்றதுக்குள்ளே டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒரு இங்கே இருக்குது டேட்டா ஃப்ரேம். ஓகேவா? இப்போ இது ஃபங்க்ஷனலியே அது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இது என்ன பண்ணணும்? டேட்டா ஃப்ரேம் ஷிஃப்ட் டேப் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே நான் வந்து 2 dimensional டேட்டாவை சப்ளை பண்ணலாம். பொட்டன்ஷியலி ஹெட்ரோஜினியஸ் டேபுலர் டேட்டா சப்ளை பண்ணலாம். டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆல்சோ கண்டென்ஸ் லேபிள்ட் ஆக்சிஸ் ரோஸ் அண்ட் காலம்னுடைய பேரும் அதில் இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அலைன்ஸ் ஆன் போத் ரோஸ் அண்ட் காலம்ஸ் கேன் பி தாட். ஓகே, இதெல்லாம் இவ்வளோ இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள் இந்த டேட்டா அப்படின்னு இருக்கு. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறதுல நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து கால்ட் அஸ் ஆர்குமெண்ட்ஸ். இந்த ரைட் சைடில் இருக்கிறது பேராமீட்டர்ஸ். இப்போ நான் காப்பி பண்ணுறேன், இதை மட்டும் காப்பி பண்ணுறேன். pd.dataFrameன்றதுக்குள்ளே போடுறேன். இந்த நன்ன்றதை தூக்கிட்டு இப்போ நான் அந்த items to by 4ன்றதை போடுறேன். என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்கள். ஓகே, ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். இஃப் யூசிங் ஆல் ஸ்கேலர் வேல்யூஸ் யூ மஸ்ட் பாஸ் அன் இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே, இது வந்து ரோஸா இல்லை காலம்ஸா அப்படின்ற மாதிரி நான் சொல்லணும். இண்டெக்ஸ் அப்படின்றது கம்மா போடுறேன், ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். இங்கே இண்டெக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. இண்டெக்ஸை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னு சொல்லுது. ஓகே, இண்டெக்ஸ் இந்த பேராமீட்டர் கால் பண்ணி இதை போட்டு ஈக்குவல் டு இங்கே இண்டெக்ஸ்ன்றது எனக்கு என்னென்னு தெரியல அப்படின்னா இங்கே கீழே படிச்சு பாருங்கள். ஆர் லைக் இண்டெக்ஸ் டு யூஸ் ஃபார் ரிசல்ட்டிங் ஃப்ரேம் வில் இண்டெக்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து போடல. இண்டெக்ஸ் அப்படின்றது எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது இப்போ நான் 0 அப்படின்ற மாதிரி போடுறேன். இங்கே திருப்பி எனக்கு வந்து இண்டெக்ஸ் மஸ்ட் பி கால்ட் வித் கலெக்ஷன் ஆஃப் சம் கைண்ட் ஆஃப் 0 வாஸ் பாஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, இப்போ இந்த items to by அப்படின்றத
எனக்கு இங்கே எரர் வந்திருக்கு, வேல்யூ எரர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ இதை வந்து எனக்கு ஆக்சுவலாக நான் என்ன பண்ண போகிறேன், ஏன்னா எரர் வி நீட் டு ஹேவ், இந்த எரரை வச்சு தான் எனக்கு வந்து ஒரு டேபிள் வேணும். இப்போ இந்த பர்டிகுலர் கான்செப்டே எனக்கு வந்து ஒரு டேபிளில் வேணும் அப்படின்னா இங்கே நான் ஒரு பர்டிகுலர் எரர் பண்ணியிருக்கேன். ஓகேவா, சிங்கிள் வேல்யூஸை தான் நான் வாங்கியிருக்கேன். இதனால மைண்ட் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து மல்டிபிள் வேல்யூஸ் வாங்கணும். சார் புரியல சார், என்ன சார் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது இந்த பர்டிகுலர் எபிசோட். இது அப்படி இந்த எரர் மட்டும் அப்படி வேல்யூ எரர்ன்றது மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்னொரு கான்செப்ட், இன்னொரு கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணி இன்னொன்று எழுதுறேன். இப்போ ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்னு எழுதிக்கலாம். இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ், ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் வந்து டிக்ஷனரி வேல்யூஸ் வாங்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பர்டிகுலர் லெட்ஸே கிளாஸ் 1, இதில் நல்லா பார்த்துக்கோங்க. கிளாஸ் 1குள்ளே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸில் வந்து நிறைய ஸ்கோர் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா, ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து ரேண்டமாக வந்து மேக்ஸில் என்னப்பா ஸ்கோர் வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கலாம். இப்படி போட்டுக்கலாம். மேத் சப்ஜெக்டில் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் என்ன அப்படின்னு. கிளாஸ் 1ல் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 67, 78, 89, 93. ஓகேவா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை நான் எல்லாத்தையும் கம்பைன் பண்ண போகிறேன். இப்போது எக்ஸிக்யூட் பண்ணுறேன். தப்பு என்னது, எக்ஸ்பெக்டட் காலம். அப்போது இங்கே என்ன தப்பு பண்ணியிருக்கேன், எக்ஸ்பெக்டட் ஆஃப்டர் டிக்ஷனரி. இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ மோர் தேன் 1 வேல்யூஸ் வாங்கியிருக்கேன். நல்லா பாருங்கள், ரைட் சைடில் கீ வேல்யூ பேர் தான், பட் வேல்யூஸ் மோர் தேன் 1 போகுது. அப்போது நான் ஐ நீட் டு நாக் த டோர் ஆஃப் வாட், நீங்கள் சொல்லணும். இப்போ வேல்யூஸ் மோர் தேன் 1 வாங்கினா ஐ நீட் டு நாக் த டோர் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ நம்ம லிஸ்ட்டு, செட்டு, டப்பிள் படிச்சிருக்கோம், டிக்ஷனரி படிச்சிட்டோம். இப்போ இந்த காலம்க்கு அப்புறம் நான் கலெக்ட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் இட் இஸ் கோயிங் டு பி மோர் தேன் 1. அப்போ நான் லிஸ்ட்டில் வாங்கணுமா, செட்டில் வாங்கணுமா, டப்பிளில் வாங்கணுமா அப்படின்றது என்னுடைய பாயிண்ட். எனக்கு வந்து என்னென்னா, ரைட் சைடில் வேல்யூ வாங்கக்கூடிய ஒரு 5 ஸ்டூடெண்ட்டை வாங்க போகிறேன். மார்க்ஸ் ரிப்பீட்டட் ஆகலாம். இப்போ நான் செட்டை கால் பண்ணேன்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணாது. ஸோ ஐ ஹேவ் டு நாக் த டோர் ஆஃப் லிஸ்ட். டப்பில் கூட நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டப்பில் நான் யூஸ் பண்ணனா வேல்யூஸ் வந்து ஒன்ஸ் இந்த ஸ்டூடெண்ட் மார்க்ஸில் போய் அசைன் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி ஃபியூச்சரில் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ பின்னாடி கூட எனக்கு எடிட்டபிள் ஆப்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்றதுனால இந்த மல்டிபிள் வேல்யூஸை ஐ வில் பி டேக்கிங் இன்சைட் ஸ்கொயர் பிராக்கெட் விச் இஸ் நத்திங் பட் லிஸ்ட். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன், எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ மேத் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ்ன்றது பார்க்குறேன். இப்போ இப்படி வந்துருச்சா. இப்போது நான் இதே கான்செப்டை இங்கே முன்னாடி எரர் வந்துச்சு இல்லையா, பைத்தன் டேட்டா ஃப்ரேம், இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி இந்த டேட்டாக்கு பதிலாக ஐ எம் கோயிங் டு பாஸ் மேத் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ். இப்போ பாருங்க சார், என்னமோ வந்துருச்சு சார். எப்படி, ஒன்றும் இல்லை. இப்போது என்னால் ரோஸ் அண்ட் காலம்ஸில் அழகாக என்னால் ஃப்ரேம் பண்ண முடிஞ்சிருச்சு. அதுதான் டேட்டா ஃப்ரேம். இந்த டேட்டாவை என்னால் ரோஸ் அண்ட் காலம்ஸில் வந்து ஆல்வேஸ் இந்த பர்டிகுலர் ரோ பாருங்கள், 0th இண்டெக்ஸ் நம்பர். எப்படி எக்ஸல்லாம் வந்து 0, 1, 2, 3 அப்படி வரும் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் இண்டெக்ஸ் நம்பர் இருக்குது. அப்போது இந்த பர்டிகுலர் கிளாஸ் 1ல் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த மார்க் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போ எனக்கு வந்து ஓகே, இந்த ஸ்டூடெண்ட்டோட நேமில் ஆட் பண்ணணும்னா இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் கிளாஸ் 1 இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி கிளாஸ் 1க்கு முன்னாடி நான் வந்து லெட்ஸே நான் ஸ்டூடெண்ட்டோட நேம்ஸ் ஆட் பண்ணால் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி இன்னொரு கீ அண்ட் வேல்யூ பேர் போட்டுக்கிறேன். நல்லா பாருங்கள், என்னோட கர்சர் இங்கே இருக்குது. இப்போ வந்து நேம்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், கீ வேல்யூ வந்து இப்போ 5 பேர் ஸ்டூடெண்ட்டா, அப்போ 5 பேரோட ஸ்டூடெண்ட் மேபி ரிப்பீட்டட் ஆகலாம் இல்லையா. அப்போது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட பேர் மோஹித், செகண்ட் ஸ்டூடெண்ட்டோட பேர் மேபி கிருத்திகா, தேர்ட் ஸ்டூடெண்ட்டோட பேர் மேபி மீரா. நீங்கள் தான் கமெண்ட் போட்டுட்ருக்கீங்க, உங்களோட பேரில் எனக்கு ஞாபகம் இருக்குது, சாய் கமெண்ட் போட்டுட்ருக்கீங்க. அடுத்து வந்து இன்னொருத்தர் போடுறீங்களே, ஜெய். ஓகே, ஜெய் சாய் தான் ஒரு பேரா, ஃபைன். அடுத்த தடவை நான் உங்களோட பேர் எடுத்துக்கிறேன், ஜெய். இப்போது என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள், நல்லா பாருங்கள். நான் இந்த ஸ்பேஸ் கொடுக்குறது உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக, இல்லாட்டினா இங்கே கூட போட்டு போகலாம். அப்போ இது எதனால் உங்களுக்கு வந்து டபுள் கோட்ஸ் வருது, இங்கே நான் முடிக்கல பாருங்கள். டபுள் கோட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி டபுள் கோட்ஸ் முடிக்கணும், இல்லாட்டினா எரர் ஆகிடும் ஒவ்வொரு கேரக்டருக்கு. இப்போ நான் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்களா, 1, 2, 3, 4, 5. இப்போ இதை நான் திருப்பி எக்ஸிக்யூட் ஷிஃப்ட் என்டர். இப்போ மேபி இதை வேணும் ஷிஃப்ட் என்டர் பண்ணிக்கோங்க, இதை நான் ஷிஃப்ட் என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு அழகா மோஹித் வந்து 67 மார்க் வாங்கியிருக்காருப்பா, கிருத்திகா வந்து 78 மார்க் வாங்கியிருக்காங்க, மீரா வந்து 89 வாங்கியிருக்காங்க, சாய் வந்து 90 வாங்கியிருக்காங்க, ஜெய் வந்து 90 வாங்கியிருக்காங்க. இப்போ எனக்கு வந்து இது இன்னும் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இல்லை. மேபி இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் வந்து நான் வந்து மாற்றிக்கலாம். இது வந்து மேத் சப்ஜெக்ட், ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன், ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன், ஷிஃப்ட் என்டர். இப்போ மோஹித் வந்து 67 மேத்தில் வாங்கியிருக்காங்க, கமா கொடுத்து. இப்போ இது வந்து சயின்ஸ் லெவலில் வாங்கியிருப்பாங்க, கீ காலன் வேல்யூஸ் வந்து ஸ்கோர் ஷிஃப்ட்டில் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எடுக்கிறேன். மோஹித் வந்து இப்போ வந்து 89 வாங்கியிருக்கலாம்.
கிருத்திகா, இந்த கிருத்திகா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் 90 வாங்கியிருக்கலாம். மீரா வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் 100 வாங்கியிருக்கலாம். அடுத்து வந்து சாய் வந்து பார்த்தீங்கன்னா அவருமே 100 வாங்கியிருக்கலாம். அடுத்து ஜெய் வந்து இவங்களாம் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் 100 வாங்கியிருக்கலாம். ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன், ஷிஃப்ட் என்டர். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் கிரியேட் அ டேட்டா ஃப்ரேம். இந்த மாதிரி ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸில் போட்டு பண்ணிக்கலாம். அப்படின்னா இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் முன்னாடி என்னால் வாங்க முடியலன்னா ஒரே ஒரு கீ ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. அப்போ எனக்கு அந்த டேட்டா ஃப்ரேம் வேணும்னா ஒரே ஒரு கீனா அது லேபிளில் போய் உட்காந்துக்கும், இந்த இடத்துல போய் உட்காந்துக்கும். ஓகேவா? ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் அது எடுத்துக்காது. இங்கே மட்டும் என்னென்ன வேல்யூ கூட என்னென்ன கொடுக்குது. அதனால தான் என்ன எரர் வந்துச்சுன்னு பாருங்களேன். வேல்யூ எரர்னு வந்திருக்கு. பிகாஸ் நீங்கள் ஒரே வேல்யூ தான் பாஸ் பண்ணியிருக்கேன். இஃப் யூசிங் ஆல் ஸ்கேலர் வேல்யூஸ் யூ மஸ்ட் பாஸ் இண்டெக்ஸ். நான் இண்டெக்ஸும் போட்டு பார்த்தா எனக்கு சரியாக வரல. அதனால என்ன பண்ணிட்டேன்னா, ஓகே நான் வந்து மல்டிபிள் வேல்யூஸை நான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்க்குள்ளே நான் வந்து பாஸ் பண்ண போகிறேன். அது அந்த பர்டிகுலர் கீக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகட்டும். இப்போ எனக்கு வந்து கீ வேல்யூஸ் பேருக்குள்ளே ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா நான் அந்த அழகாக ரோ அண்ட் காலமில் கன்வெர்ட் பண்ணிக்குவேன். ஸோ தட் இஸ் வென் ஐ வில் பி நாக்கிங் த டோர் ஆஃப் டிக்ஷனரிஸ். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டிக்ஷனரியோட ப்ராப்பர்ட்டிஸ் நான் இங்கே வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ டிக்ஷனரி வந்து 1 dimensional, 2 dimensional? அஃப்கோர்ஸ் இட் இஸ் 2 dimensional பிகாஸ் ரோஸ் இன்ஃபர்மேஷன் யூ கேன் ஸ்டோர் இன் ரோஸ் அண்ட் காலம் ஃபார்மேட்டில். அதேமாதிரி ஹெட்ரோஜினஸ் டேட்டா டைப் பிகாஸ் இன்டீஜர் அக்செப்ட் பண்ணிக்குது, ஸ்ட்ரிங்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்குது. ஹெட்ரோஜினஸ் டேட்டா டைப். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டபிளா வேல்யூஸ் சேஞ்ச் பண்ண முடியுமா? கண்டிப்பாக நல்லா சேஞ்ச் பண்ண முடியும். பிகாஸ் நான் வந்து இந்த கிளியர் அப்படின்ற மாதிரிலாம் ஃபங்க்ஷன் போட்டேன் பாருங்க. வேல்யூஸ் ஒன்ஸ் அசைன் இட் கேன் பி சேஞ்ச் இன் த ஃபியூச்சர். இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைசிங் பாசிபிளா? இல்லை, இட்ஸ் நாட் பாசிபிள். இண்டெக்ஸிங் and slicing is not possible. Okay, இது புரிஞ்சிச்சு. வேறு ஏதாச்சும் மிஸ் பண்ணுறோமா? allows duplicate values. அது வந்து சொல்லணும். don't create duplicate keys, but you can create duplicate values. புரியல, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நல்லா ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் டூப்ளிகேட் ஆக்கலாம். பிகாஸ் கீ தான் இம்பார்ட்டன்ட். இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆப்பிள் தான் இம்பார்ட்டன்ட். 5 kg வாங்குறீங்கன்னா திருப்பி அதே ஆப்பிள் எடுத்து 4 kg வாங்கினா ப்ராப்ளம். ரைட் சைடில் இருக்கிறது வேல்யூஸ், லெஃப்ட் சைடில் இருக்கிறதுக்கு உண்டான பேர் கீஸ். ஸோ இதுதான் வந்து டிக்ஷனரியுடைய கான்செப்ட். ஸோ இப்போ உங்களுக்கு நான் லாஸ்ட் இந்த பைத்தன் லைப்ரரிஸில் இந்த பாண்டாஸ் அப்படின்ற லைப்ரரி பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாண்டாஸ் அப்படின்றதுக்குள்ள டேட்டா ஃப்ரேம் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ஆர் ஃபங்க்ஷன், இங்கே இந்த இடத்துல வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் போட்டிருக்கனால ஃபங்க்ஷன் மட்டும் வச்சுக்கோங்க. ஊப்ஸ் அப்படின்ற கான்செப்ட் நான் டீச் பண்ணும்போது நான் இன்னும் டீப் டைவ் பண்ணி இதை பற்றிலாம் உங்களுக்கு பேசுகிறேன். ஏன்னா இது வந்து பெரிய பிளேலிஸ்ட்டாக போகுது. நான் ஏதோ சின்னதாக சீக்கிரம் முடிச்சிடலாம் நினச்சேன். பட் ஆனால் இப்போ ஐம் திங்கிங் ஓகே இது இவ்வளோ பெரிய கிளாஸாக போகுன்றது நான் வந்து நினைக்கவே இல்லை. மீன்ஸ் இந்த நான் எடுத்துக்கிட்ட அஜெண்டா நிறைய கான்செப்ட்ஸ் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. பட் ஐ ஃபீல் தட் யூ ஆர் ஆல் ஆர் என்ஜாயிங் திஸ் பர்டிகுலர் செஷன் பிகாஸ் யுவர் கமெண்ட்ஸ் இஸ் சம்திங் விச் ஐம் ரீடிங் கெட்டிங் மோர் எனர்ஜி. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இந்த பாண்டாஸை வச்சு உங்களுக்கு டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய டேட்டா ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா என்னால் ஒரு டேட்டா ஃப்ரேமை இந்த மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸில் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய டாஸ்க்கு இங்கே நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தி எண்ட். ஸோ பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நம்மளுக்கு இதோட வந்து முடிஞ்சிருச்சு. பட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ட்ரை டு கிரியேட். நான் இங்கே வந்து உங்களுக்கு டாஸ்க்குன்னு போட்டுக்கிறேன். உங்களுடைய டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் 3 டேட்டா ஃப்ரேம்ஸ் ஃப்ரம் டிக்ஷனரி. ஒரு டிக்ஷனரி இன்ஃபர்மேஷனை வாங்கி நீங்கள் வந்து ட்ரை டு கிரியேட். அந்த டிக்ஷனரிக்குள்ளார டப்பில் யூஸ் பண்ணுங்கள், செட்டை யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இப்படிலாம் சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். அதுதான் உங்களுடைய டாஸ்க்காக இருக்க போகுது. சரியா? ஸோ இந்த டாஸ்க்கை பண்ணிவிட்டு இந்த டாஸ்க்கை வந்து நான் வந்து ஏ கொடுக்குறேன். இல்லை, இந்த டாஸ்க்கை வந்து நான் மேலே மூவ் பண்ணால் இங்கே டாஸ்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை வந்து எக்ஸ் கொடுக்குறேன் கட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த பைத்தன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ முக்கியமான ஒரு இன்டர்வியூ கொஷின் நான் லாஸ்ட் எபிசோட்லேயே சொன்னது என்னன்னா, ஏ கொடுத்தேன், இப்போ 3 கொடுக்குறேன். ஹவு டு யூ சூஸ் பிட்வீன் லிஸ்ட் வர்சஸ் செட்ஸ் வர்சஸ் டப்பிள் வர்சஸ் டிக்ஷனரி? ஓகேவா? இதுக்கு உண்டான ஆன்சர் நான் இங்கே கொடுக்க மாட்டேன். பட் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு என்னென்ன பதிலை நான் நாளைக்கூட எபிசோடில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரியா? பட் இந்த கான்செப்ட்ஸில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ட்ரை டு ஆன்சர் டு திஸ் பர்டிகுலர் கொஸ்டின். நான் நேற்றே அதை நான் கேட்டேன். பட் இன்னைக்கு அதனுடைய கான்செப்ட்ஸ்லாம் நான் வந்து முடிச்சிருக்கோம். பட் இதனுடைய ஆன்சர் யாரெல்லாம் நீங்கள் வந்து குவிக்காக இந்த எபிசோட் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்துட்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு அந்த யாரெல்லாம் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணீங்களா, ஐ ட்ரை டு அப்ரிஷியேட் யூ பை மென்ஷனிங் யுவர் நேம்ஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சுட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ டெஃபினட்டாக இந்த பர்டிகுலர் கான்செப்ட் டிக்ஷனரி கொஞ்சம் பேருக்கு குழப்பமாக இருக்கும்ன்றது என்னுடைய நினைக்கிறேன். தெரியல, புரிஞ்சிச்சுன்னா கீழே சொல்லுங்கள். பட் குழப்பமாக இருந்துச்சுன்னா
Again, I'll remind you the efficient way of learning. Step number 1, I do, you see. Step number 2, I do, you do. பாஸ் பண்ணி பண்ணுங்க. Third step, you do, I see. நீங்கள் அந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போகணும். கண்டிப்பாக கீழே இருக்க நம்மளோட கம்யூனிட்டி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஐ ஹோப் திஸ் பர்டிகுலர் செஷன் இஸ் சம்திங் யூஸ்ஃபுல் டு யூ. நம்ம நாளைக்கு எதை படிக்க போகிறோம்னா பைத்தன் இருக்கக்கூடிய இந்த பாண்டாஸ் லைப்ரரிஸை டீப் டைவ் பண்ணி ஹவு திஸ் பாண்டாஸ் கேன் பி யூஸ்ஃபுல் ஃபார் டேட்டா அனாலிசிஸ் அப்படின்றது தான் நம்மளுக்கு நாளைக்கோட எபிசோடாக இருக்க போகுது. ஸோ இந்த பர்டிகுலர் எபிசோடை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஐ வுட் டிசர்வ் அ லைக். அதே மாதிரி என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்கேன், அதையுமே உன்னோட ஆன்சர் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே மாதிரி பிடிச்சிருக்கா இல்லை கன்ஃபியூஷனாக இருக்கா, ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் மாற்றணும் அப்படின்றதையும் போடுங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் சீரியஸையும் இந்த எபிசோடையும் நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி யாருக்கெல்லாம் இந்த டிக்ஷனரி கான்செப்ட்ஸ்லாம் கன்ஃபியூஷனாக இருக்கும் இந்த மாதிரி சிம்பிளிஃபைடாகவே படிச்சுக்கலாம் அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணி இந்த சீரியஸையே வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சுட்டு படிக்க சொல்லி ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள். தட் இஸ் சம்திங் ஆன் யுவர் பர்டிகுலர் சைட். சரியா? அதே மாதிரி இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் டெய்லி போடக்கூடிய வீடியோ 6:30 PM உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? This is your A Coach John. Let's make AI simplified. See you all in the next episode. Bye. Cheers.